ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மார்னிங் விளாக் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இது வந்து ஒரு மழைக்கால காலை பொழுது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. டைம் வந்து இப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8:30 ஆகுது. ஆனாலுமே பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து இருட்டா இருக்கு பாருங்க. சாயங்காலம் வந்து ஒரு 6:30 மணினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு பாருங்க. நல்லா வந்து மழை பெஞ்சது காலையிலேயே. ரொம்ப அளவு மழை பெய்யல. காலையில வந்து ஓரளவுக்கு தூறல் போட்டிருந்தது. ஆனா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய மழை பெஞ்சிருந்தது. இப்போ வந்து சீசன் எதுவுமே இல்ல. ஆனா, அந்த மாங்கா மரத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து பூ வச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில பாருங்க நல்லா மழை பெஞ்சுட்டுருக்கு. நல்லா சூப்பரா இருக்கு கிளைமேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஒரு டீ போட்டு குடிச்சோம் அப்டின்னா ரொம்ப நல்லாருக்கும். ஏலக்காய், இஞ்சிலாம் போட்டு சும்மா சூடா இப்ப நம்ம ஒரு டீ போடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் டீ போட்டுக்கிறேன். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏலக்காய், இஞ்சி எல்லாம் போட்டு சும்மா ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டுட்டுருக்கேன். டீ போட்டுட்டு இந்த மழையில வந்து வெளியில நின்னு ஒரு டீ குடிச்சோம் அப்டின்னா, அப்பா! அப்டியே சொர்க்கத்தையே பார்த்த மாதிரி இருக்கும். பாருங்க டீ போட்டு முடிச்சுட்டேன். நம்ம ஒரு கப் டீ எடுத்தாச்சு. மீதி டீ வந்து இந்த மாரி ஃப்ளாஸ்க்ல போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அ இது வந்து ஹஸ்பண்ட்க்கு வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப டீ குடிக்க போறேன். டீ போட்டு எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தா, மேடம் பாருங்க விளையாடிட்டு இருக்காங்க. அ டீ கப்ப பார்த்தோனே இவ்ளோ ஆர்வமா எழுந்து வராரு இவரு. இப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடிக்கு வந்து இந்த மாரி முட்டி போடுறதுக்கு ட்ரை பண்ணி கீழ விழுறாங்க. அதுதான் வந்து இந்த ஸ்டேஜ் போல. பாருங்க சம்டைம்ஸ் வந்து எழுந்து உட்கார்றாங்க. அப்படியே வந்து ஒரு சைடு விழுந்துடுறா. ஸோ, அதனால கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனாலுமே வந்து நெறைய டைம் வந்து எழுந்து உட்கார்றாங்க. இவங்க வந்து முட்டியே போடல. 2 1/2 மாசத்துலயே பார்த்தீங்கன்னா வந்து கவுந்து படுத்துட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் வந்து முட்டி போடவே இல்ல. இனிமே முட்டி போட மாட்டாங்க போல. எழுந்து உட்காந்துறாங்க. அதுக்கப்புறம் நடக்குவாங்க போல. இப்போ வந்து நான் டீ எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். அங்கருந்து ஃபோட்டோ எடுக்க போறேன்னு சொல்லும்போது, அவரு எல்லாம் அழகா போஸ் குடுக்குறாரு பாருங்க. நான் வந்து டீ எடுத்துட்டு வெளியில வந்துட்டேன். மழை வந்து லைட்டா நின்னுடுச்சு. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்டு அம்மா கூட பேசிட்டு இருக்கேன். "என்ன பேசிட்டு இருக்க இவ்ளோ சீரியஸா?" அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எதுவுமே இல்ல. கோவிலுக்கு போறத பத்தி பேசிட்டு இருக்கோம். திருப்பதி போலான்னு ஒரு ஐடியா இருக்கு. அத பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க வந்து திருப்பதி போன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த கதைய வந்து கேட்டுட்டு இருக்கோம். அத தான் வந்து சுவாரஸ்யமா காலையிலே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் இந்த மாரி வெளியில நின்னு டீ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இன்னைக்கு வந்து காலையில டிஃபன் பண்ணணும். கொஞ்சம் தோசையும், கொஞ்சம் வந்து பூரியும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். தோசை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 தோசை மட்டும் பண்ணிக்கிறேன். தோசை வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன். பால் வந்து வந்துடுச்சு. இது வந்து காய்ச்சி வைக்கணும். கொஞ்சம் சாம்பார் வந்து நைட்டு சாம்பார் இருக்கு. அந்த தோசைக்கு போதும். இப்போ வந்து ஒயிட் குருமா பண்ணலான்ட்டு இருக்கேன் பூரிக்கு. கொஞ்சம் மாவு எடுத்துருக்கேன். இது வந்து பெசஞ்சு எடுத்தாச்சு. அடுத்ததா வந்து இத தெரட்டிக்கலாம். கொஞ்சம் மினி பூரி மாரி போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வந்து பெரிய பூரி வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் எனக்கு மட்டும் ஒரு 2, 3 மினி பூரி போடலாம் அப்படின்னு இருக்கேன். லாஸ்ட்டா போடணும். பாருங்க இப்ப நான் வச்சிருக்க மாவு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இது வந்து ரேஷன்ல வாங்குற அந்த கோதுமையில வந்து அரைச்சது தான். ஆனா வந்து ரொம்ப சாஃப்ட்டா, ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய பேர் வந்து அது ரேஷன்ல வாங்குனா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து சாஃப்ட்டா இருக்கு. நம்ம கடையில வாங்குற அந்த மாவு மாதிரியே வந்து ரொம்ப, ரொம்ப சாஃப்ட்டா வரும். அதே மாதிரி இது கடையில வாங்குறத விட ரொம்ப ஹெல்தியும் கூட. நம்மளே வந்து கைப்பட வந்து பார்த்து அரைக்கிறதால ரொம்ப வந்து சூப்பரா அரைச்சிருப்போம். இப்போ வந்து நான் பூரி வந்து போட்டுட்டுருக்கேன். நல்லா வந்து சூப்பரா வரும் பாருங்க. அ சரியா வந்து பூரி வந்து மேல உப்பி வரல அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு சில காரணங்கள் தான். ஒண்ணு வந்து நம்ம மாவு வந்து சரியா வந்து திரட்டியிருக்க மாட்டோம். அப்டி இல்லன்னா வந்து சாஃப்ட்டா பெசஞ்சிருக்க மாட்டோம். அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்ட்டா வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா வந்து மாவு எல்லா சைடும் ஒரு ஈவனா இருக்கணுங்க. ஒரு சைடு மாவு அதிகமாவும், ஒரு இடத்துல வந்து ரொம்ப கம்மியாவும் திரட்டிட்டோம் அப்படின்னா, அது வந்து சரியா இந்த மாரி வந்து பெருசா ஃப்ளஃபியா வராது நம்மளுக்கு. ஸோ மாவு திரட்டுறதுல தான் இருக்கு பூரி வந்து இந்த மாதிரி நல்லா வர்றது. வேற எதுவுமே கிடையாது. மாவு அந்த மாரி சாஃப்ட்டா வந்து பெசையணும் நல்லா. உங்களுக்கு வந்து அப்படியே வந்து பெசையறது கஷ்டமா இருக்கா அப்படின்னா, நீங்க அந்த மத்து இருக்கு இல்லையா? அதுல வந்து அடிபாகத்துல வந்து நல்லா வந்து டைட்டா கொஞ்ச நேரம் வந்து நல்ல மாவ வந்து நான் இடிச்சு எடுத்துப்பேன். ஃபர்ஸ்ட்டு வந்து கன்சீவா இருக்கும்போது மாவு வந்து பெசைறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். லைட்டா வந்து அந்த மாரி இடிச்சு எடுத்துப்பேன். அப்ப நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும் நம்மளுக்கு. நீங்க அந்த டிப்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து மாவு நல்லா பெசஞ்சுட்டு, அந்த மாரி வந்து கட்ட வச்சு லைட்டா நல்லா குத்தி எடுத்துட்டீங்க அப்டின்னா, நல்லா வந்து சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் அது. அடுத்ததா நான் ஒயிட் குருமா பண்ண போறேன். அதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 2 2 முந்திரி, கொஞ்சமா வந்து சீரகம், அது கூடவே வந்து கொஞ்சம் கடுகு சேர்த்து இத வந்து பொரிய விட்டுறலாம் இப்போ. நீங்க வந்து ரேஷன்ல வாங்குற கோதுமையில ரொம்ப சூப்பரா வந்து பூரி செய்யலாம். நீங்க எப்பவுமே வந்து பூரி செய்யும்போது இது மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்டின்னா போதும். மாவு சாஃப்ட்டா இருக்கணும். அதே சமயத்துல எல்லா சைடும் வந்து ஒரே அளவுல இருக்க மாரி இருக்கணும். ஷேப் வந்து ரவுண்டா வரணும் அப்டின்னு அவசியம் கிடையாது. ஆனா வந்து ஈவனா உருட்டியிருக்கணும். அவ்ளோதான். நீங்க இத மட்டும் ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா உங்களுக்குமே பூரி செய்றதுக்கு வருங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் வந்து ஒரு 6, 7 போல வந்து எடுத்துட்டு, உரிச்சு வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அத சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இது வந்து 4ஆ கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய். இது வந்து லைட்டா வதக்கிக்கலாம். கலர் மாறிலாம் வரக்கூடாது. லைட்டா வந்து வதங்குனது அப்டின்னா போதும். பாருங்க இந்த அளவுக்கு வந்து வதக்கியாச்சு.
அடுத்ததா கொஞ்சம் காலிஃப்ளவர் வந்து ஆல்ரெடி நான் வந்து சுடுதண்ணீல போட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு, அதுக்கப்புறம் 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க காலிஃப்ளவர் வந்து வேக வைக்கிறதுக்கு முன்னாடியும் வந்து நல்லா வந்து செக் பண்ணிட்டு, 2, 3 தடவ வந்து தண்ணீல நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க. நம்ம வந்து ஏதாவது அதில புழு இருக்கும் மேக்ஸிமம் வந்து அது மாரி இருக்கும்போது, அப்படியே வேக வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த புழு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காயிலே அப்படியே ஒட்டிக்கும். ஸோ, அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு டைரக்ட்டா வந்து சுடுதண்ணீல போடக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. 2 தடவ, 3 தடவ வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் வந்து போயிடும். அதே மாரி நல்லா வந்து தரோவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. இப்போ அந்த காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரே 1 டம்ளர் அளவு நான் தண்ணீ சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அந்த டைம்ல வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இது கூட வந்து 2 கீத்து அளவு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஒரே 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். ஆமா, அம்மா பேசிக்கிட்டோம். அம்மா பேசிட்டோம். இப்போ வந்து அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டும் இதில சேர்த்துட்டு, உப்பு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. காய் வந்து நல்லா ஆல்ரெடி வெந்துருச்சு. வேற எந்த காயும் சேர்க்கல. ஸோ அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ, நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டுமே இதில சேர்த்துட்டு, உப்பு மட்டும் வந்து சரியா இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் காலிஃப்ளவர்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப சேர்த்துட்டு, இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்க போறேன். அதே மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு, அதையும் இதில நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொதிச்சு வந்து சரியா வந்துருது அப்டின்னா, சரியா இருக்குங்க. இப்ப இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சு வந்துச்சு அப்படின்னா, சூப்பரா வந்து நம்மளுடைய ஒயிட் குருமா ரெடி ஆயிடும். இது வந்து வெறும் காலிஃப்ளவர் ஒயிட் குருமா தான். இது வந்து பூரிக்கும் சாப்பிடலாம், தோசைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாருக்கும். இது வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் வந்து என்ட்ட சாம்பார் இருக்கு. நைட் வந்து பாசிப்பருப்பு சாம்பார் வச்சேன் தோசைக்கு, அதுவும் இருக்கு. அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க சாப்பிட்டுப்போம். அவ்வளோதான். இதுதான் வந்து எங்களோட மார்னிங் டிஃபன். இதோட வந்து இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அதுவரைக்கும் தேங்க் யூ. பாய்.